முருங்கைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க, நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். இது ஒண்ணு சாப்பிட்டாவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதுங்க. முருங்கைக்காய் ஆவியில வேக வச்சு உள்ள இருக்கிற சதை பகுதியை எடுத்துட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு தேங்காய், கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சூப்பரா ஒரு தொக்கு மாதிரி ஒரு பொரியல் ரெடி ஆயிரும். இது பாத்தீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப இந்த தொக்குல ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. இது கூட 2 அல்லது 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயும் ஆம்லெட் போடுற மாதிரி தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த முட்டை கலவையோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பொடி பொடியா வெட்டின பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு. நம்ம காயிலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கு. இப்ப முட்டைக்கு தேவையானதை மட்டும் சேர்க்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஆம்லெட்டா சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. நான் இன்னைக்கு ஒரே ஆம்லெட்டா தாங்க சுட்டு எடுக்கிறேன். நீங்க வேணும்னா 2ஆ 3ஆ கூட சுட்டுக்கலாம். நீங்க எப்பயும் ஆம்லெட் போடுற மாதிரி தோசைக்கல் சூடானதுமே நல்லா பரப்பி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு பொறுமையா திருப்பி போடணுங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையா திருப்பி போடுங்க, ஏன்னா பெருசா இருக்கிறதுனால கட் ஆயிரும். நீங்க இதே சின்ன சின்னதா ஊத்துனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்ல. 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது ஒண்ணு சாப்பிட்டாவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே போதுமானதா இருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணீங்கன்னா இது நார்மல் ஆம்லெட் மாதிரி இருக்கும், முருங்கைக்காய் சேர்த்து பண்ண மாதிரியே இருக்காது. ட்ரை பண்ணுங்க.